பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் சில நன்மைகளை செய்திருக்கும்போது சில நேரங்களில் நாம் அதை மறந்தவர்களாய் அல்லது புதிய காலங்களிலே சில தேவைகள் இருக்கும்போது அது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகத்தோடு நாம் காணப்படும் போது கடந்து போன காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கொண்டு இன்னும் இதிலும் அதிகமான நன்மையை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட எந்த சூழ்நிலையில் ஆனாலும் நிலை குலைந்து போகாதபடி, பதட்டமாய் காணப்படாதபடி தைரியமாய் காணப்படுங்கள். தண்ணீரில் நடக்கும் வரைக்கும் பேதுரு பயப்படாமல் தான் காணப்பட்டான். அந்த தண்ணீரில் திடீரென்று அலைகள் எழும்பினதினாலே அவன் பயப்பட்டான். அவன் பயப்பட்ட மாத்திரத்தில் தண்ணீரிலே மூழ்கி போனான். திரும்ப ஆண்டவரிடத்திலே உதவி கேட்டான். ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே அவனை தூக்கிவிட்டார். அற்ப விசுவாசியே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வைத்து எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்களை அனுபவித்தார்கள் என்பதை பார்வோனுடைய எகிப்து ஜனங்கள் அனுபவித்த பாடு வேதனை வழியாய் அவர்கள் கண்டார்கள். பலவிதமான கொள்ளை நோய்கள், கடைசில தலைப்பிள்ளைகள் மரித்தார்கள். இதில் எதுவுமே எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதிப்பாய் காணப்படவே இல்லை. அதற்கு அப்புறம் செங்கடலுக்கு முன்னால் நிற்கும்போது கூட இதுவரைக்கும் நடந்திராத ஒரு அதிசயம்தான் அன்றைக்கு செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டது. இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இதுவரை எங்களை நடத்தின ஆண்டவர் நடத்துவார் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் முறமுறுத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு கேடாய் முடிந்தது என்று சொல்லி எண்ணிக்கை புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். இணைச்சட்டம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. அதாவது ஏகதேசம் கானானை நெருங்கின காலத்தில் மோசே தன்னுடைய காலம் முடிய போவதினாலே முழு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நாம் இருந்தோம், இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தினார். இதுவரைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டுமே தவிர பரீட்சை பார்க்கவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது. அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு காலமும் உங்கள் வாயிலிருந்து தவறான சந்தேகத்துக்குரிய நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் வரவே கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 34 அதிகாரங்களிலே இந்த இணை சட்டத்தில் 34 அதிகாரம் இருக்கிறது. அதில் விசேஷமாக இந்த ஜனங்களுக்கு அதை குறித்து தான் அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறது. இப்படியெல்லாம் நடத்தி வந்தார். நீங்கள் அதற்கு பிறகும் சின்ன தேவைக்காக அவரிடத்திலே முறமுறுத்தீர்கள், முரட்டாட்டம் செய்தீர்கள், அவரை நம்பாதபடிக்கு மறுபடி எகிப்துக்கு போவோம் என்று சொன்னீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். கடந்து வர 40 வருஷம் ஆண்டவர் என்னெல்லாம் நன்மை செய்தார், இனி போகிற தேசத்திலையும் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் முழு ஹிருதயத்தோடு எந்த சூழ்நிலையிலானாலும் ஆண்டவரை நம்பணும், அந்த ஆண்டவரை விசுவாசிக்கணும், அந்த ஆண்டவர் செய்வார் என்கிற அந்த உணர்வோடு கூட காணப்பட வேண்டும். 2வது, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும்
நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறதை குறித்ததான விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார். உங்களையும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். இன்னும் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னும் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். ஆகவே தைரியமாய் இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொண்டு இதுவரை நடத்தினது போல இன்னும் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு இவர்களை எல்லாம் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதிசயமாய் நடத்தும். இறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.